இன்றைக்கு நாம கொஞ்ச நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. பிலிப்பியருக்கு எழுதின நிருபம், ஸ்தோத்திரம், எடுத்துக்கொள்ளுங்கள். 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் சோத்திரம் கீழ்ப்படிந்தவராய் தம்மை தாமே தாழ்த்தினார். கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். இயேசுவினுடைய சிலுவை பாடுகளை நாம் தியானித்து கொண்டே இருக்கிறோம். எவ்வளவாய் நம்முடைய பாவங்களுக்காக, அக்கிரமங்களுக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பாடுபட்டார். சோதரம் நொறுக்கப்பட்டார், நிந்தைகளை அனுபவித்தார், புறக்கணிக்கப்பட்டார். சோதரம் எவ்வளவு பாடுகளை நமக்காக சகித்தார். நம்மளை மீட்க அல்லவா, நம்மளை ரட்சிக்க அல்லவா, அப்படி நித்திய மகிமையிலே சேர்க்க அல்லவா. சோதர பாவங்களினாலும் அக்கிரமங்களினாலும் மரித்தவர்களாய் இருந்த நம்மை உயிர்ப்பிக்க அல்லவா அவருடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார் என்று சொல்லி அவருடைய பாடு மரணங்களை நாம தியானித்து கொண்டிருக்கிறோம். இப்படி தியானித்து அவருடைய சத்தியத்தை அறிந்து கொண்டே இருக்கிற தேவனுடைய பிள்ளைகள் அதை கேட்டு நம்ம அப்படியே விட்டுவிடக்கூடாது. இயேசு நமக்கு என்ன மாதிரியை அவர் காண்பித்தாரோ, என்ன அடிச்சுவடை அவர் நமக்கு காண்பித்திருக்கிறாரோ, அந்த மாதிரியை அடிச்சுவடை நாம் பின்பற்றி ஜீவிப்பதற்கு, வாழ்வதற்கு தான் தேவனுடைய பிள்ளைகளாக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. அவர் சிலுவையிலே பாடுபட்டார். ரோம அரசாங்கத்தின் மூலமாய் கொடுக்கப்படுகிறதான அந்த கொடுமையான தண்டனையை என்னுடைய பாவத்துக்காக, என்னுடைய மீறுதலுக்காக, என்னுடைய அக்கிரமத்துக்காக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டார். சிலுவையில 7 வார்த்தை ஏதோ சம்பிரதாயமாய், சடங்காச்சாரமாய் இந்த நாட்களில் தியானித்தோம் போனோம் என்று சோதனை இருக்காதபடிக்கு கேட்ட வார்த்தைகளை, அறிந்த சத்தியங்களை நாம் சோதனை கை கொண்டு ஜீவித்து ஆண்டவர் நமக்கு காண்பித்த மாதிரியை அடிச்சுவடை பின்பற்றி வாழ்வது அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அதுதான் ஒரு ஆவிக்குரிய ஜீவிதம், ஸ்பிரிச்சுவல் லைஃப். சோதரம், யாருக்கோ பிரசங்கம், யாருக்கோ சத்தியம், எவருக்கோ சொல்லப்படுகிறது என்கிற நிலையில முதுகுக்கு பின்னாக அவருடைய வார்த்தையை எரிந்து போட்டு போவதற்காக அல்ல, இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் விசுவாசிக்கிறதற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கு நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. இந்த சத்தியத்தை நாம் அறிந்ததுக்கு பிற்பாடு மறுபடியும் நாம் சிலுவையில் அறையக்கூடாது, சிலுவைக்கு பகஞ்சராக நம்ம காணப்படக்கூடாது. சத்தியத்தை நாம் அறிந்த பிறகு மனப்பூர்வமாக நம்ம ஒரு நாளும் பாவம் செய்கிற பிள்ளைகளாக காணப்படக்கூடாது. பாவத்திற்கு விலகி சோதர தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை விட்டு விலகி தேவன் நமக்கு காண்பித்ததான அந்த மாதிரியை நமக்கு சொல்லி வைத்து போனதான இந்த நாட்களில் நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறதான அந்த சத்தியத்தின்படி வாழ்வது, ஜீவிப்பதுதான் ஒரு பெரிய பாக்கியம். சோதர, ஹல்லேலூயா. சீசர்கள் என்றால் யாரு? குருவை பின்தொடர்கிறவர்கள். சோதர, ஹல்லேலூயா. ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாட்கள்ல ஒரு வேஷம் போட்டுட்டு போறதுக்கு அல்ல, அதெல்லாம் பக்தர்கள் கூட்டம். நாம் இயேசுவினுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி அவர் எப்படி சகித்தார், நானும் சகிக்கணும். அவர் எவ்வளவு பொறுமையா இருந்தார், நாமும் பொறுமையா இருக்கணும். அவர் அந்த பிலாத்துக்கு முன்பதாக நியாயம் விசாரிக்கப்படும் போது தம்முடைய வாயை திறவாதிருந்தார். நாமும் சில விஷயங்களில மௌனமாக இருக்க வேண்டியது இருக்கிறது. சோதரம், சில சூழ்நிலைகளிலே நமக்கு வருகிறதான நிந்தைகளை, அவமானங்களை, பரியாசங்களை, பாடுகளை ஆண்டவர் நிமித்தமாய் நாம் பொறுமையாக சகித்து நாம் செல்ல வேண்டியது இருக்கிறது. சத்தியத்தை நம்ம காதல கேட்டுட்டு எனக்கு எல்லாம் தெரியும் என்கிறதான நிலையில இருந்து போவதற்காக அல்ல. ஏதோ இந்த நாட்கள்ல நம்ம தியானித்துட்டு மறுபடியும் பழைய ஜீவித்துக்குள்ளாக போறது அல்ல. நல்ல இன்னைக்கு இந்த காலகட்டத்தில் தேவ பிள்ளைகள் ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வளவு நாட்களாக ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன்.
பெற்றிருக்கிறேனே, இந்த சத்தியத்தை அறியக்கூடிய அறிவை நான் பெற்றிருக்கிறேனே, அதன்படி என்னுடைய ஜீவிதத்தை அமைத்து அதன்படி நான் ஆண்டவருக்கு பிரியமா ஜீவித்து அவரை போல நான் மாறணும், இயேசுவை போல நான் மாறணும். அவர் எப்படி ஜீவித்தாரோ அப்படி ஒரு ஜீவிதம் நான் செய்யணும், அப்படி ஒரு வாழ்க்கை வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் இந்த நாட்களில் வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயும் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதன்படி செய்வதற்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் மிகுந்த பாக்கியவான்களாய் காணப்படுகிறார்கள். சோதரன் சத்தமா சொல்லுங்க, அல்லேலூயா. உம் சித்தம் இயேசுவே, நான் ஒருவன் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டுமே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டுமே, உம் சித்தம் இயேசுவே, நான் ஒருவன் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல், பலவீன பாவினா சுகவீன தேகினா உலகத்தின் மாயையில் அணைந்தழியாமல், உந்தன் வருகையில் உம்மை நான் சந்திக்க, உந்தன் வருகை உம்மை நான் சந்திக்க என்னை நடத்துவீர், என்னே சுதேவனே, என்னை நடத்துவீர், என்னே சுதேவனே, உம் சித்தம் இயேசுவே, நான் ஒருவன் பாண்டமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, உத்தம ஜீவியா உயர்த்த வேண்டுமே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டுமே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டுமே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, நித்தமேன் சத்திய சிலுவையே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, நித்தமேன் பாந்தையோ சத்திய சிலுவையே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டுமே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டுமே, சித்தமறிந்து யா செயல்பட வேண்டும். அல்லேலூயா. பரலோகத்தின் மகிமையை விட்டு இந்த பூமியில இறங்கி வந்த ஆண்டவர் உங்களை என்னை மீட்டெடுப்பதற்காக அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே என்ன செய்தாரா, தாழ்த்தினார். நமக்கு மாதிரியை காண்பித்திருக்கிறார். ஒரு நாள் தாழ்த்திட்டு ரெண்டாவது நாள் பெருமைப்பட்டுட்டு அதுக்கு அடுத்த நாள் வீம்பு பண்ணிட்டு அப்படி அல்ல. ஜீவன் எந்த நாள் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் தந்திருக்கிறாரோ அந்த நாள் வரைக்கும் நமக்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரியில ஒன்று, அவர் தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். அல்லேலூயா. தம்மை தாமே என்ன செய்தார்? தாழ்த்தினார். தாழ்த்தினார். உங்களை என்னை மீட்டெடுக்க வானாதி வானங்களும் கொள்ள முடியாத சோதர வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருக்கு பாதப்படி, அந்த பரலோகத்தின் மகிமையை விட்டு அவர் இறங்கி வந்தார். அநேக நேரத்தில் கொஞ்சம் நம்மளால இறங்க முடியல.
நம்மளை உங்களை என்ன எல்லாரையும் மீட்டு எடுக்க மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக. பரலோகத்தின் மகிமை எப்படி இருக்கும்? அங்கே கண்ணீரும் கிடையாது, வேதனையும் கிடையாது, துக்கமும் கிடையாது, சாபமும் கிடையாது. மகிமையான ஸ்தலம், பொன்மயமான ஸ்தலம். எப்பொழுது தூதர்கள் ஆராதித்து கொண்டே இருப்பார்கள். பிதாவின் செல்லகுமாரனாய் வீற்று இருந்தார், அப்படித்தானே வலது பாரிசத்தில். ஆனால் அந்த மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக, மீட்புக்காக அந்த மகிமையை விட்டு இறங்கி அவர் வந்தார். சோதர சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கி அவர் தாழ்த்தினார். நம்முடைய வாழ்க்கையிலும் அந்த அடிச்சுவடை, அந்த மாதிரியை பின்பற்றி ஜீவிக்க வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நம்ம ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். சோதர சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். எந்த நாள் வரையிலும் தேவன் இந்த உலகத்தில் நம்மளை வச்சிருக்கிறாரோ, அவருடைய பிள்ளைகளாய் நாம் ஜீவிக்கிற நாம், ஆண்டவருடைய பிள்ளைகள், விசுவாச தேவ மக்கள் என்று சொல்லப்படுகிற நாம், ஆண்டவர் நமக்கு காண்பித்ததான அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். தாழ்த்தினாரே, மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினாரே, அதே போல நம்முடைய ஜீவிதத்திலும் தாழ்மை உள்ளவர்களாக நம்ம காணப்பட வேண்டும். சோதரன் சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. வேதத்துல அநேக இடங்கள்ல தங்களை தாழ்த்தி இருக்கிறாங்க, சிலர் தாழ்த்தாம இருந்திருக்கிறாங்க. சோதரம் பார்வோன்ட்ட போய் மோசே ஆரோனும் அந்த ஜனத்தை விடுதலை ஆக்கணும், அவர்கள் ஆராதனை செய்ய விடணும் அப்படின்னு தேவன் சொல்லுகிற வார்த்தையை பார்வோனிடத்துல சொன்ன போது அவன் இருதயத்தை கடினப்படுத்தி கொண்டே இருந்தான். அப்போ ஆண்டவர் பார்வோனுக்கு சொன்ன வார்த்தை, நீ எந்த மட்டும் நீ உன்னை தாழ்த்தாதிருப்பாய், இருதயத்தை ஏன் கடினப்படுத்தி கொண்டிருக்கிறாய், எது வரைக்கும் நீ உன்னை தாழ்த்தாதிருப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் எச்சரிக்கிறார். யாத்திராகமத்தின் புஸ்தகத்துல 10ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல, உன்னை தாழ்த்த நீ எது வரைக்கும் மனதில்லாதிருப்பாய் அப்படி என்று சொல்லி ஆண்டவர் சோத்திர தாழ்த்தாத இருதய கடினப்பட்டிருக்கிற பார்வோனோடு கர்த்தர் பேசுகிறார். அதனால தொடர்ச்சியாய் வாதையை அனுப்பி 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 அந்த ஜனத்தை வாதித்து எச்சரித்து கொண்டே இருக்கிறார். நல்ல கவனிங்க, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் வரும்போது, ஆண்டவரே சாமுவேல் சொன்னது போல கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன், அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி என்ன செய்யுங்க. அதுதாங்க ஆவிக்குரிய ஜீவிதம், அதுதாங்க கிறிஸ்தவ வாழ்க்கை. சோதரம் அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, இப்படி சொல்லுது அப்படி சொல்லுது, அப்படி அல்ல. ஆண்டவர் நமக்கு என்ன சொன்னாரோ, சோதரம் ஆல் த சரண்டர், முற்றிலும் நம்மளை ஒப்பு கொடுத்துடணும். ஆண்டவரே என்னை முழுவதுமாய் உம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறேன், என்னை கொண்டு உம்முடைய சித்தம் என்ன, எம்மனை கொண்டு உம்முடைய நோக்கம் என்ன. ஆண்டவர் நம்மளோடு பேசும்போது, இடைபடும் போது, சோதர ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்மளை அப்படியே அர்ப்பணிக்கும் போது, ஆண்டவரே நீர் என்னிலே என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி முழுவதுமாய் நம்மளை ஒப்பு கொடுக்கும் போது தேவனுக்கு முன்பதாக நம்மை தாழ்த்துகிறோம். அல்லேலூயா. நாம எதிர்த்து நின்னா ஆண்டவர் நமக்கு எதிர்த்து வருவார். அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. பல நிலைகளிலே ஆண்டவருக்கு முன்பதாக தங்களை தாழ்த்தியவர்களை வேதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. எஸ்ரா அகவா நதி அண்டையிலே ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, வழியில சத்ருவுக்கு விலைக்கு ஆண்டவர் பாதுகாப்பதற்காக, சகல பொருட்களுக்காக அவர்களை கொண்டதான தேவ திட்டம் அந்த ஜனங்களிலே பாபிலோனிய சிறையிருப்பிலிருந்து எருசலேமுக்கு செல்லுகிற அந்த ஜனங்களின் மேல் இருக்கிற அந்த தேவ நோக்கம் நிறைவேறுவதற்காக அகவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறுகிறார்கள். அதுல ஒரு காரியம் வருகிறது, தங்களை தாழ்த்துகிறதற்காக. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தம், தேவனுடைய நோக்கம். இயேசு கிறிஸ்து பாருங்க, கெத்செமனையில ஜெபிக்கும் போது பிதாவின் இடத்திலே ஜெபிக்கிறார், இப்பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவது. சோதர ஆண்டவருடைய வார்த்தை ஒரு தேவ பிள்ளைக்கு நேராக வரும்போது, இல்லது சத்துருக்கு எதிராக நீ இப்படி செய்யாத, சோதர ஜனங்களை ஆராதிக்க போக விடு, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பாத என்று வரும்போது இருதயம் கடினப்படுத்தி கொண்டே இருந்தால் எதிர்த்து வருகிறவர்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராய் இருக்கிறார்.
ஆனா ஆண்டவரே இல்ல, உம்முடைய சத்தத்துக்கு நாங்கள் செவி சாய்க்கிறோம், நீரே மெய்யான தேவனும் நித்திய ஜீவனுமாய் இருக்கிறீர் என்று சொல்லி முழுமையாய் ஒப்பு கொடுக்கும் போது தேவ இரக்கம் அங்கே கிடைக்கிறது. அல்லேலூயா. நாபோத்தை கொண்டது நிமித்தமாக ஆகாபினுடைய குடும்பத்திற்கு, யேசேபேலுடைய ஜீவிதத்துக்கு எதிராக நியாய தீர்ப்பு வருகிறதே. சோதரன் எலியா எச்சரிக்கிறார். இந்த வார்த்தையை கேட்டவன ஆகாப்பு அப்படியே ரெட்டு உடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து தாழ்த்துறான். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆகாப் எனக்கு முன்பாக தாழ்த்தினதை பாத்தியா அப்படின்னு சொல்றாரு. அல்லேலூயா. சத்துருவாய் இருந்தாலும் அவன் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு உணர்வடைந்து தாழ்த்தும் போது கர்த்தர் அவனுக்கு இரக்கம் செய்கிறார். சோதரன் ஆமென். தேவனுடைய பிள்ளைகள், சோதர சிலுவை மரண பாடுகளை தியானிக்கிற தம்முடைய பிள்ளைகள் இதை கேட்டுட்டு சோதர அறிஞ்சிட்டு இந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம உள் வாங்கிட்டு ஆண்டவர் நமக்கு நியமித்த பாதையில அவர் நம்மை கொண்டு வைத்திருக்கிற அந்த சித்தத்தை நம்ம அறிந்து செயல்படாவிட்டால் ஆண்டவரை நாம இன்னும் நம்ம சிலுவையில் அறையிறோம். மனப்பூர்வமாக நாம் பாவம் செய்தால் நம்மளை பரிசுத்தம் பண்ணின தேவகுமாரனாக இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தை நம்ம காலின் கீழில மிதிக்கிறோம். சோதரன் நம்ம அதை அறிந்து கொள்ளணும். கடைசியில பார்த்தா நம்ம தான் அவரை நம்ம சிலுவையில் அறையிறோம். சோதரன் அல்லேலூயா. ஆண்டவரே அந்த போர் சேவக சிலுவையில் அரைஞ்சிட்டானே, ஆண்டவரே அந்த 100க்கு அதிபதி சிலுவையில் அரைஞ்சிட்டானே, சிலுவையில் அறைன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாம் சிலுவையில் அறையதற்கு அவர்கள் ஒப்பு கொடுத்தார்களே. சோதரம் இந்த மனுஷனுடைய இரத்த பலியை குறித்து நான் ஒன்னும் சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு பிளாத்து கை கழுவினது போல அதே போல கை கழுவிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி அல்ல. சோதரம் அல்லேலூயா. சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சோதரா, இயேசு சிலுவையின் மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினார். சோதர, தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரா? கிருபை அளிக்கிறார். சோதர, நீ எந்த மட்டும் சோதர தாழ்த்த மனதில்லாதிருப்பாய். தேவனுக்கு முன்பதாக நம்ம மனத்தாழ்மையாய் நடந்து கொள்ளும் போது கர்த்தர் நமக்கு கிருபை அளிக்கிறவராக இருக்கிறார். கிருபைனா என்ன? சோதரம், எதற்கும் உதவாத, எதற்கும் தகுதி இல்லாத நமக்கு அளிக்கிறதான அந்த தேவனுடைய தயவுக்கு பேர் தான் கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. 138ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் போது அவர் என்ன செய்கிறாரா? தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. படிங்க. கர்த்தர் உயர்ந்தவராயிருந்தும். நீதிமொழிகள் 3:34 படிங்க. நீதிமொழிகள் 3 இகழ்வோரை அவர் இகழ்கிறார், தாழ்மை உள்ளவருக்கோ அவர் என்ன செய்கிறார்? கிருபை அளிக்கிறார். தாழ்மையாக இருந்தாதான் ஆண்டவர் நம்மை நோக்கி பார்ப்பார். சாதாரணமா பார்க்கிறதுக்கும் ரொம்ப கண்ணும் கருத்துமா கவனமா பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஆண்டவருக்கு முன்பதாக, ஆண்டவரே என்னில ஒன்றுமே இல்லப்பா, நான் ஒரு மண் பாண்டம். சோதர, என்னை கொண்டு உம்முடைய சித்தம் என்ன, உம்முடைய நோக்கம் என்ன? நான் இருதயத்தை கடினப்படுத்திக்கிட்டே இருக்க கூடாது. எவ்வளவு வார்த்தைகளை நான் கேட்கிறேன், எவ்வளவு பிரசங்கங்களை கேட்கிறேன். 39 நாள், 40 நாள், அதுக்கப்புறம் ஒரு 7 நாள், அதுக்கப்புறம் 3 நாள், இப்படி நாள் கணக்கா உம்முடைய சபையில எவ்வளவோ கூட்டங்கள், எவ்வளவோ ஆராதனைகள், எவ்வளவோ பாடு மரணங்களை குறித்து, இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையை குறித்து நம்ம தியானித்துக் கொண்டே இருக்கிறோம். ஆண்டவரே, என்னை முழுவதுமாய் உம்முடைய வார்த்தைக்கு, உம்முடைய வசனத்துக்கு நான் நடுங்குகிறேன் அப்பா, ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே, கீழ்ப்படுகிறேன் ஆண்டவரே அப்படின்னு ஆண்டவருக்கு முன்பதாக நம்ம தாழ்மைப்படும் போது கர்த்தர் நம்மை நோக்கி பார்க்கிறார். அல்லேலூயா. என்ன மக்களேன்னு நோக்கி பார்ப்பார். இல்லது பார்க்க அப்படியே நம்ம யாருக்கு நம்ம வரும்போது பாருங்க, சாதாரணமா நம்ம பார்க்கிறதுக்கும் உற்று கவனித்து நோக்கி பார்க்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. சோதர, ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்மைப்பட்டால் ஆண்டவர் நோக்கி பார்க்கிற தேவனாயிருக்கிறார். மரியாள் சொல்லுகிறாள், அடிமையின் தாழ்மையை அவர் என்ன செய்தார்? நோக்கி பார்த்தார். எத்தனையோ ஸ்திரீகள் மேசியா தங்களுடைய வயிற்றிலே பிறக்க வேண்டும் என்று சொல்லி தங்கள் ஜீவிதத்தை காத்து கொண்டிருக்கிற நேரத்தில் எத்தனையோ பேருக்கு கிடைக்காதான பாக்கியத்தை இந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள். மரியாள் என்றால் கண்ணீர் என்று அர்த்தம். சோதர, எத்தனையோ வீடுகள் இருந்திருக்கலாம், எத்தனையோ ஸ்திரீகள் ஆண்டவர் பிறப்பார், சோதரம் கண்ணியின் வயிற்றிலே பிறப்பார் என்கிற அந்த சத்தியத்தை, தீர்க்கதரிசியின் மூலமாய் உரைக்கப்பட்டதான சத்தியத்தை அறிந்து என்னிலே
அந்த மேசியா சோத்திர வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி அநேகர் காத்திருந்தாலும் கூட எல்லாருக்கும் கிடைக்காத பாக்கியத்தை அந்த மரியாள் பெற்றுக்கொண்டாள். காரணம் என்ன? மரியாளினுடைய தாழ்மையை கர்த்தர் நோக்கி பார்த்தார். சோத்திர சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கும் பாருங்களேன், எத்தனையோ மக்களுக்கு கிடைக்காத பாக்கியத்தை, விலையேற பெற்ற பாக்கியத்தை ஈவா இரக்கமாய் கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். காரணம் என்ன? உங்களை என்னை ஆண்டவர் நோக்கி பார்த்தார். அல்லேலூயா. எங்க நம்ம பெற்ற ரட்சிப்பு விலையேற பெற்றதுங்க, எளிதானது கிடையாது. இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் தண்டனைக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம் பார்க்கிறோம். சோதர ஒரு காரியத்தை கஷ்டப்பட்டு கடினப்பட்டு செய்யும் போது அதனுடைய வேல்யூ என்ன அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள முடியும். சோதர இது லேசான காரியம் கிடையாது. தெய்வம் மனுருவோ எடுத்து இந்த உலகத்துல வந்து உங்களை என்னையும் இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக அவரையே தம்மை ஜீவ பலியாக தந்து ஒப்பு கொடுத்து அவ்வளவு பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில ரட்சிக்கப்பட சோதரன் நாம் அவருடைய ஜனமாய் மாற இந்த விலையேற பெற்ற ரட்சிப்பை நாம் பெற்று அந்த நித்திய பாக்கியத்தை மகிமையை அழியாத அந்த ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்கு அவ்வளவு பெரிதான காரியத்தை கர்த்தர் நமக்கு செய்திருக்கிறார். அதனால நம்ம ஏனோ தானோ என்று இருந்து விட முடியாது. சோதர எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், சத்தியத்தை அறிகிற அறிவடையணும். அவர் சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். சித்தம் என்று சொல்லும் போது அவருடைய விருப்பமாய் இருக்கிறது. ஆமென். சிலுவை சோதர அந்த பாடுகள் அந்த மரணத்தின் மூலமாக அவரையே ஒப்பு கொடுத்தது நிமித்தமாக அநேகர் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். சோதர அல்லேலூயா. நம்மளை ஆண்டவர் ஈவாய் ரட்சித்து இது நம்மளால உண்டானதல்ல, அவருடைய கிருபையினாலே நாம ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். அல்லேலூயா. இது நம்மளால உண்டானதல்ல, அவருடைய பெரிய ஈவு என்று சொல்லும் போது நன்கொடை என்று சொல்லுவாங்க, கிஃப்ட் என்று சொல்லுவாங்க, தானம் என்று சொல்லுவாங்க. சோதர அவ்வளவு பெரிய ஈவை அந்த பெரிதான ரட்சிப்பை கிருபையினால கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். யாருக்கு தேவன் இந்த ரட்சிப்பை ஈவா இலவசமாய் ஆண்டவர் கொடுக்கிறார் என்று சொன்னார், தாழ்மை உள்ளவர்களுக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். தாழ்மை உள்ளவருக்கு கர்த்தர் என்ன செய்கிறாரு? கிருபை அளிக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு தேவன் என்ன செய்கிறாரு? எதிர்த்து நிற்கிறார். எப்போது ஆண்டவருக்கு முன்பாக தாழ்மை உள்ளவர்களாக நம்ம காணப்படணும். மனமேட்டுமை உடையவர்களாக நம்ம இருக்கவே கூடாது. ஆண்டவருக்கு முன்பாக நம்ம ஒன்றுமே இல்லை. குறை வந்திருக்கலாம், குற்றங்கள் வந்திருக்கலாம், அறியாமைகள் வந்திருக்கலாம், கீழ்ப்படியாமைகள் வந்திருக்கலாம், தவறு வந்திருக்கலாம், ஆண்டவருக்கு எதிராக நம்ம நடந்திருக்கலாம், ஜீவித்திருக்கலாம். ஆண்டவரே ஒரு விஷயம் கூட நோக்கி பாரு, என்னுடைய குறைகளை, குற்றங்களை, அறியாமைகளை, கீழ்ப்படியாமைகளை, தவறுகளை மன்னியும், என் மேல இரக்கமாயிரும். என் பாவங்களை மறைக்கிறவன் என்ன செய்ய மாட்டான்? வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன இரக்கம் பெறுவான். தேவ சமூகத்தில் மனம் திறந்து சொல்லி ஓப்பன் ஹார்ட்டா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், இருதயத்தை எனக்கு தானு சொன்னீங்களே ஆண்டவரே. என்ன நம்ம இருதயம் அவ்வளவு விசேஷமா? பைபிள் சொல்லுது, இருதயமே திருக்குள்ளதும் மகா கேடு உள்ளது இருக்கு. அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாரும் ஹார்ட் படம் போட்டுட்டு அதை பெருசா சொல்லிட்டு இருக்காங்க. அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. அல்லேலூயா. பொல்லாத சிந்தனை, விபச்சாரம், பாவம் எல்லாம் இங்கிருந்து தான் வருது. அந்த இருதயத்தை ஏன் ஆண்டவர் கேட்காரு? நல்ல சுத்தமாக்கி கிளியர் பண்ணி சோதரம் நல்ல நீட்டா ஆக்கி சோதரம் நல்ல ஒரு இருதயமா வைக்கதான் தாவீது ஆண்டவர்கிட்ட கேட்காரு, சுத்த இருதயத்தை என்னிலே சிருஷ்டியும். பழைய இருதயத்தை தூக்கி தூர போட்டுருங்க ஆண்டவரே. சோதர சுத்த இருதயத்தை என்னிலே என்ன செய்யும்? சிருஷ்டியும். நிலைவரமான ஆவியின் உள்ளத்துல புதுப்பியும். உங்க சமூகத்தை விட்டு என்ன செய்யாதையும் தள்ளாதிரும். பரிசுத்தாவை என்னை விட்டு எடுத்துக்கொள்ளார். ஆண்டவர் உணர்த்தும் போது, ஆண்டவர் எச்சரிக்கும் போது, அவருடைய சித்தத்தை, அவருடைய திட்டத்தை நம்மிலே வெளிப்படுத்தும் போது, ஆண்டவரே நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறேன், உம்முடைய சித்தம் என்ன, என்னை கொண்டு உம்முடைய நோக்கம் என்ன, உம்முடைய விருப்பம் என்ன, என்னிலே குற்றங்கள், குறைகள், தவறுகள், அறியாமைகள், கீழ்ப்படியாமையில் இருக்கும் என்று சொன்னால் என்னை மன்னித்து என்னை பரிசுத்தப்படுத்தி உம்முடைய கிருபை எனக்கு தாரும் என்று சொல்லி அவருடைய சமூகத்திலே நாம் மண்டாடி தாழ்த்தி நம்மளை முழுவதுமாய் ஒப்பு கொடுக்கும் போது அவர் கிருபை அளிக்கிற தேவனாய் இருக்கிறாரு. சோதர அல்லேலூயா. ரெண்டு மனுஷன் ஜெபம் பண்ண போனாங்க. ஒருத்தன் யாரு? ஆயக்காரன். இன்னொருத்தன் பரிசேயன். பரிசேயன் அவனுடைய நீதி எல்லாம் சொன்னான்.
இந்த ஆயக்காரனை போல் இல்லாதபடியால் உண்மை என்ன செய்கிறேன், ஸ்தோத்தரிக்கிறேன். உள்ள இருந்த ஆண்டவர் வெளியே வந்துட்டார். அல்லேலூயா. அவனை அல்ல, இவனையே நீதிமானாக்கப்பட்டவனாய் அவன் கடந்து போனான். அல்லேலூயா. ஆண்டவரே, அவன் பாருங்க, வானத்துக்கு நேராக தன் கண்களை ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பில் அடித்துக் கொண்டு பாவியாகிய என் மேல என்ன செய்யும், கிருபையாயிரும் ஆண்டவரே, கிருபையாயிரும், கிருபையாயிரும். என் கண்ணை கூட உமக்கு நேராக ஏறெடுக்க நான் எவ்வளவேன்னு நான் தகுதி இல்லை ஆண்டவரே. அவ்வளவு குறை உள்ளவன், அவ்வளவு ஒரு குற்றம் உள்ளவன். சோதரம் ஆண்டவரே, எனக்கு என் மேல கிருபையாயிரும் என்று கர்த்தரை நோக்கி பார்த்தபோது, ஏன்னா நம்ம நீதியை சொல்லி ஒன்னு ஆண்டவர்கிட்ட நம்ம நெருங்க முடியாது. ஏன்னா நம்முடைய நீதி எல்லாம் அழுக்கான கந்தையை போல இருக்கிறது. சோதரம் அல்லேலூயா. அவருடைய நாமத்தின் நிமித்தம் தான் நம்ம நீதியின் பாதையிலே கர்த்தர் நடத்துகிறார். நம்ம நீதி கொண்டு ஒண்ணு அல்ல. சோதரம் அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. அப்படி நம்ம தேவனுக்கு முன்பாக நடந்து கொள்ளும் போது அவர் நினைச்சிருந்தா பாருங்க, அவருக்கு விரோதமா பேசினவங்களை அவர் என்னெல்லாம் பண்ணிருக்கலாம். என் ஆண்டோட்டு ரொம்ப பிடிச்சது, இன்னைக்கு கூட ஆராதனையில சொன்னேன். சோதரம் சிலவர் சொல்லுவாங்க, இதெல்லாம் பாஸ்டர் அறிஞ்சு செஞ்சிருக்க கூடாதா, தெரிஞ்சு செஞ்சிருக்க கூடாதா, அப்படி செஞ்சிருக்க கூடாதா, அது அன்னைக்கே நான் சொன்னேன் இப்படிதான் வரும்ட்டு, அதனை அப்படிலாம் சொல்லுவாங்க. ஏங்க, ராம் முழுவதும் ஜெபித்து தானே 12 சீசர்களை ஊழியத்திற்கு எடுத்தாரு. யூதாசு இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்வான்னு அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். அல்லேலூயா. சொல்லுங்க அல்லேலூயா. எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா, அவனுக்கு அப்போஸ்தல பட்டத்தை கொடுத்தாரு, காணிக்க பைய பொறுப்பா கொடுத்தாரு. அவன் காட்டி கொடுப்பான்னு தெரியும். அவருக்கு விரோதமா எழுந்துவான், குதிங்கால தூக்குவான், எல்லா வசனம் முன்னோட்டியே சொல்லப்பட்டிருக்கு. எல்லாம் செய்வான்னு தெரியும். ஆனா ஒரு இடத்துல கூட அவன் பட்டத்தையும் புடுங்கல, அவன் பொறுப்பையும் புடுங்கல. அவன் முடிவை அவன் தான் தேடிக்கிட்டான். சோத்ரா அல்லேலூயா. சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சில நேரத்தில் நம்ம நினைப்போம், ஏன் இப்படிப்பட்ட நபர்கள் என் கூட வந்து சேர்ந்தாங்க, ஏன் ஆண்டவர் அனுமதித்தாரு, நான் அவங்ககிட்ட நல்லா தானே இருந்தேன், நல்லா தானே நாங்க போயிட்டு இருந்து, எதுக்காக அவங்க இப்படி பேசணும், அவங்க இப்படி எழும்பணும், நான் தேவ சித்தம் இல்லாம செய்துட்டனும், தேவ நடத்துதல் இல்லாம இப்படி காரியங்களை பண்ணிட்டனும். ஒன்னும் கலங்காதீங்க, எல்லாமே தேவ சித்தப்படிதான் நடக்குது. அவருடைய அனுமதி இல்லாம, அவருடைய சித்தம் இல்லாம எதுவும் நம்முடைய வாழ்க்கையில வருவது இல்லை, நடப்பது இல்லை. எந்த நபரையும் ஆண்டவர் நம்ம கூட வைக்கிறதில்லை. ஆனா அவர் பாருங்க, அந்த இடத்திலே அவனுடைய பாதத்தை அவர் கழுவுகிறாரு. சோத்ரா அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. சிநேகிதனே என்று சொல்லுகிறார், அன்பா இருக்கிறாரு. பேதுரு மல்குஸ் காத்த ஒத்த வெட்டிட்டான். ஆண்டவர் சொன்னாரு, பட்டயத்தை எடுக்கிறவன் பட்டயத்தினால நீ போடு, அந்த உன் பட்டயத்தை எடுத்து உரையில போடு. எடுத்து அவன் காதை ஒட்டுதாரு. ஆண்டவர் நமக்கு காண்பித்த மாதிரியை பாருங்க. அவர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடுகளை தேவ மக்களே பாருங்க. நான் 40 நாள் நான் சோதரம் அந்த பாடுகளை தியானிக்கிறேன்னு எல்லாம் தியானித்து கொண்டு அறிந்து கொண்டு இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டு அவர் நமக்கு காண்பித்த அந்த மாதிரியை அடிச்சுவடை நமக்கு வைத்து போனதான அந்த நல்ல ஜீவிதத்தை நாம் பின்பற்றி ஜீவிக்காவிட்டால் பரிதபிக்கப்பட்டவர்களாய் இருப்போம். சோதரம் அல்லேலூயா. அதன்படி ஜீவிக்க, அதன்படி வாழ, இயேசுவை போல வாழ, ஜீவிக்க தான் ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். அதுதான் அந்த வேதம் சொல்லுகிறது, சிலுவையின் மரணம் பரியந்தமோ கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். நாமளும் கீழ்ப்படிந்து ஆண்டவருடைய சமூகத்துக்கு முன்னால தாழ்த்தும் போது ஆண்டவர் நம்மை நோக்கி பார்க்கிறவராய் இருக்கிறார். சோதர நமக்கு அவர் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். எத்தனையோ பேர் இருந்த போதும் அந்த பாக்கியத்தை அந்த மரியாள் பெற்றுக்கொண்டது போல அவளை ஆண்டவர் நோக்கி பார்த்து அவள் மூலமாய் கிறிஸ்து வெளிப்பட, அந்த கிறிஸ்து உலகத்திற்கு காண்பிக்கும்படி நல்ல பாக்கியத்தை அவள் பெற்றாலே, அதே போல இயேசு நமக்குள்ளே உருவாகவும் இயேசு நமக்குள்ளே அவரை சுமக்கவும் இந்த உலகத்துக்கு நாம் வெளிப்படுத்துகிற ஒரு நல்ல பாக்கியத்தை, கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஏன்தான் இவ்வன்பனுக்கு ஏதும் இல்லாத என்னில் என்னதான் கண்டீரோடி ரோடீர் அண்ணலே ஏன் அண்ணலே ரோடீர் அண்ணலே ஏன் அண்ணலே
உமக்கென்றும் ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் ஸ்தோத்திரம். தூயா ஸ்தோத்திரம், உமக்கென்றும் ஸ்தோத்திரம், இன்றும் என்றும் ஸ்தோத்திரம். ஏண்டா நீ வன்பனுக்கு என்னில் என்னதான் கண்டீரோ நீர் என்ன நன்னாலே நன்னாலே ரோடீர் அண்ணாலே நன்னாலே தூயா ஆவே ஸ்தோத்திரோ உமக்கு ஸ்தோத்திரோ என்றும் ஸ்தோத்திரோ தூயா. ஆமென் ஆமென். ஸ்தோத்திரோ உமக்கென்றும் இன்றும் என்றும் ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பாருங்க, எத்தனையோ பேர் இந்த ரட்சிப்புக்கும் இந்த மகிமையான பாக்கியத்திற்கும் தூரமா இருக்கும் போது நமக்கு தந்ததின் நோக்கம், அவர் நம்மை நோக்கி பார்த்தார், நமக்கு அவர் கிருபை பாராட்டினார். இந்த கிருபையை நம்ம இழந்து போக கூடாது, கிருபையை நம்ம போக்கடிக்க கூடாது. தேவனுடைய கிருபையை காம விகாரத்துக்கு ஏதுவாக நம்ம புரட்டி ஆண்டவராகிய தேவனை நாம் மறுதலிக்கிறவர்களாக இருக்கக்கூடாது, பின்வாங்கி போகிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. கிருபையின் மேல கிருபையை பெறணும். என் குமாரனாகிய தீமோத்தேயே, கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் என்ன செய்ய பலப்படு. சோத்திரம். ஆண்டவரே கிருபைதார், கிருபைதார். பேச்சில, வார்த்தையில, செய்கையில, நடக்கையில எல்லாவற்றிலும் உண்மை நான் வெளிப்படுத்தணும். சோத்திரம். நீர் காண்பித்த அந்த ஜீவிதத்தை ஆண்டவரை நான் பின்பற்றி நான் நடக்கணும். சோத்திரம். என்னை காண்போர் என்னிலே உண்மை காணட்டும். அந்த தாழ்மை எனக்குள்ள வரட்டும் ஆண்டவரே, அந்த அர்ப்பணிப்பு எனக்குள்ள வரட்டும் அப்படின்னு நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா நமக்கு இன்னும் ஆண்டவர் கிருபையை தந்து கொண்டே இருப்பார். சோத்திரம். அல்லேலூயா. அதான் மடியால் ஆண்டவர்கிட்ட சொல்ற, அடிமையின் தாழ்மையை அவர் நோக்கி பார்த்தார். எங்க தாழ்ந்த இடம் கிடக்கோ அங்கதானே வெள்ளம் கட்டுன்னு சொல்றாங்க. மேடா நின்றுச்சுன்னா அதுக்குள்ள வந்து தண்ணி நிற்குமா? பள்ளமா இருக்கிற இடம், தாழ்வான இடத்துல தான் சோதனை மழை பெய்யும் போது தண்ணி ஓடி வரும்போது அந்த பள்ளமான இடத்துல தான் அந்த வெள்ளம் தண்ணி கெட்டி நிற்கிறது போல ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒண்ணு இல்லை, உமக்காக வாழ எனக்கு கிருபை தாரும், உமக்காக நான் பயன்பட எனக்கு கிருபை தாரும், எனக்கு வாக்கு வல்லமைகளை தாரும், வரங்களை தாரும், இன்னும் அபிஷேகம் இன்னும் பலப்படுத்தும், இன்னும் என்னை அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாய் என்னை மாற்றும். இப்படி எல்லாம் கேளுங்க, அவர் கிருபை தந்தாதான் அது நடக்கும். சோத்திர. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஏன்னா இயேசு சொன்னார், என்னால அன்றி உங்களால ஒன்றுமே என்ன செய்ய முடியாது, செய்யவே முடியாது. இப்படி நம்ம தாழ்மையா மனத்தாழ்மையா அவருக்கு முன்னாக நம்ம நடந்தாதான் நம்மளை பார்ப்பாரு, நம்ம நிலைமைய பார்ப்பாரு, நம்ம சூழ்நிலைய பார்ப்பாரு, நம்ம ஜெபத்துக்கு கர்த்தர் பதில் கொடுப்பாரு. சோதர. கூப்பிட்டு இருக்கிற இடத்துல இருந்து என்ன மக்களே ஆண்டவர் தேடி வந்து நம்மளை நோக்கி பார்ப்பாரு. எத்தனை பேர் ஆண்டவருக்கு ஆசீர்வாதமாய் மாற விரும்புறீங்க? அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற விரும்புறீங்க? நீங்க ஒரு பயன்படுகிற ஒரு பாத்திரமாய் மாற விரும்புறீங்களா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை நோக்கி பார்ப்பார். அன்னைக்கெல்லாம் பரிசுத்தவான்கள் உபவாசத்தில் இருந்து புசியாமலும் குடியாமலும் இருந்து கிருபைதாரு கிருபைதாரு ஜெபமெல்லாம் அப்படிதான். கிருபையாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே, தயவாயிரும் ஆண்டவரே. இப்படிதான் பரிசுத்தவான்கள் கேட்டு கேட்டு அதை தாரு இதை தாரும் அப்படி எல்லாம் கேட்கல. கிருபையாயிரும் ஆண்டவரே, தயவாயிரும் ஆண்டவரே, இரக்கமாயிரும் ஆண்டவரே. தங்களை எந்த இடத்திலுமே காட்டல. அல்லேலூயா சொல்லுங்க அல்லேலூயா. மாயமான தாழ்மை அல்ல, மனத்தாழ்மையோடு நடந்து கொண்டார்கள். அதனால் அவர்களுக்குள்ளிருந்து வரங்கள், கிருபைகள், ஞான திருஷ்டிகள் வெளிப்பட்டது. சோதர. இன்னும் நமக்குள்ளே தேவனுடைய அபிஷேகமும் வல்லமையும் வரங்களும் கிருபைகளும் வெளிப்படணுமா? இன்னும் நீங்க அநேகருக்கு ஆசீர்வாதமான ஒரு நபரா மாறணுமா? ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமா நீங்க மாறணுமா? அநேகருக்கு நீங்கள் படி அளக்கிறவர்களாய் மாறணுமா? அநேகரை போஷிக்கிறவர்களாய் கர்த்தர் மாறணுமா? சோதரா. அநேகருக்கு ஜீவ ரட்சனை செய்கிறவர்களாய் கர்த்தர் உங்களை உயர்த்தணுமா? கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். தாழ்மைப்பட்டால் கர்த்தர் உயர்த்துவார். தாழ்மைக்கு முன்னாலதான் மேன்மை. சோதர. ரீபாலா சந்தூடா தூடாபா கராபா. உங்களை உயர்த்த கர்த்தர் விரும்புகிறார், உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். உங்களை நோக்கி பார்க்கிற ஒரு நல்ல தேவனாய் அவர் இருக்கிறார்.
இன்னும் தாராளமாய் ஏராளமாய் அவருடைய கிருபையை அவர் உங்களுக்கு தர அவர் விரும்புகிறார். சோதரர், அவர் நமக்கு காண்பித்த அந்த மாதிரியை நாம் பின்பற்ற வேண்டும். ஏதோ ஒரு மாதிரி நாம நடந்துட்டு போறதல்ல. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இயேசு நமக்கு என்ன சொன்னாரோ, எதை காண்பித்தாரோ, எதை தம்முடைய ஜீவிதத்தில் சிலுவையில் அவர் வெளிப்படுத்தினாரோ, ஒருவன் என்னை பின்பற்றி வர விரும்பினால் தன்னைத்தான் வெறுத்து தன் சிலுவை எடுத்துக்கொண்டு என்ன செய்ய கடவன்? பின்பற்ற கடவன். அல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. இன்னைக்கு எல்லாருக்கும் பரலோகம் வேணும், ஆனா பாடுகள் மட்டும் வேண்டாம். அதிகாரம் வேணும், ஆனா அவர் நிமித்தம் வருகிற நிந்த வேண்டாம். ஆளுகை வேணும், மேன்மை வேணும், எல்லாம் வேணும். ஆனால் அவர் நிமித்தம் வருகிற நிந்தைகளையும் அவமானங்களையும் பாடுகளையும் உபத்திரவங்களையும் நமக்கு அநேக நேரத்தில் ஏற்றுக்கொள்ள மனதற்றவர்களாக நாம் கடந்து போய் கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்டதான நிலைக்கு நம்ம போகாதபடிக்கு ஆண்டவரே உமக்காக வாழ, உமக்காக ஜீவிக்க, உம்முடைய சித்தம் செய்ய, என்னிலே நீர் என்ன செய்ய விரும்புகிறீரோ அதை நான் நிறைவேற்றுகிற ஒரு மகனாக என்னை மாற்றுங்க ஆண்டவரே. என்னால முடியாது ஆண்டவரே, என்னால முடியாது, உங்க கிருபை எனக்கு வேணும். பல நாட்கள் பூட்டி அறைக்குள்ள தனியா தங்களை மற்ற மக்களுக்கு மத்தியில் வெளிப்படுத்தாம, காட்டாம, ஒடுக்கி அடக்கி கீழ்ப்படுத்தி பரிசுத்தவான்கள் தங்களுடைய வஸ்திரத்தில் பிரதிஷ்டை உள்ளவர்களாக, சாப்பாட்டில் பிரதிஷ்டை உள்ளவர்களாக, ஜீவிதத்தில் பிரதிஷ்டை உள்ளவர்களாக காத்து 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 தேவ சமூகத்தில் நாடி ஓடி கிடந்ததுனாலதான் கர்த்தர் அவர்களை உயர்த்தி இருக்கிறார், கனப்படுத்தி இருக்கிறார். அநேகருடைய விடுதலைக்கு, அநேகருடைய ஆசீர்வாதத்துக்கு, அநேகருடைய மேன்மைக்கு காரணமானவர்களாய் கர்த்தர் மாற்றி இருக்கிறார். அந்த வார்த்தையை கேட்கிற தேவ பிள்ளையே, உன்னை ஆசீர்வதிக்க கர்த்தர் விரும்புகிறார், உன்னை கர்த்தர் உயர்த்த விரும்புகிறார், உன்னை மேன்மைப்படுத்த விரும்புகிறார். அநேக ஜாதிகளுக்கு, அநேக ஜனங்களுக்கு நீ ஜீவரட்சணை செய்கிற ஒரு மகனாக கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். ஒரு யோசேப்பை போல, ஒரு தானியேலை போல, ஒரு எஸ்தரை போல கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். ஒன்னுதான் உன்கிட்ட எதிர்பார்க்கிறார். அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். சோதரர், அவர் நமக்கு என்ன காண்பித்திருக்கிறார்? அந்த வசனம் அழகா இருக்கு இல்லையா? சோதரர் 9ஆம் வசனம், அவர் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் அப்படின்னு முடிச்சிட்டு அடுத்த வார்த்தை இருக்கு, ஆதலால் தேவன் எல்லாவற்றிற்கு மேலாக அவரை உயர்த்தி. நல்ல கையை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாமா? எல்லா கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. எல்லா கரம் தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அவர் தாழ்த்தினதுனாலதான் பிதாவாகிய தேவன் எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை உயர்த்தினார். சோதரர், ஆமென் சொல்லுங்க அல்லேலூயா. எல்லா சத்துருக்களுக்கு மேலாக கர்த்தர் உங்கள் தலையை உயர்த்துவார். சோதரர், ஆமென் ஆமென். சோதரம், மேலாக்குவார், கீழாக்க மாட்டார். வாழாக்காமல் கர்த்தர் உன்னை தலையாக்குவார். எத்தனை பேருக்கு அந்த ஆசீர்வாதம் வேணும்? இந்த வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கும் போது பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் உங்களோடு இடைப்படுகிறார். உங்களை அவர் உயர்த்துவார், அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். சோதரா, இன்னும் அவருடைய கிருபையை அளவில்லாமல் கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஏதோ உங்களை பார்த்துட்டு அப்படியே பேர மாட்டாரு. சோதரம், எல்லாரையும் பார்க்கிற மாதிரி பார்க்க மாட்டாரு, உங்களை நோக்கி பார்ப்பார். சோதரம் எப்படி பார்ப்பார்? நோக்கி அவர் பார்ப்பார். சோதரம், எவ்வளவு பிளஸிங், எவ்வளவு மேன்மை, எவ்வளவு ஆசீர்வாதம். இதை காட்டில என்னங்க வேணும்? நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறார்? சோதரம், மனத்தாழ்மை அல்லாமல் வேற என்ன நம்மகிட்ட ஆண்டவர் கேட்கிறாரு? சோதரம், அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. சோதர, சத்துருக்களா இருந்தா கூட, எதிரிகளா இருந்தா கூட, ஆண்டவருக்கு எதிர்த்து நடந்திருந்தா கூட அவர்களுக்கு கூட கர்த்தர் கிருபை அளிச்சிருக்கிறார். எந்த இடத்துல அந்த குற்றத்தை பார்க்கல, செய்த தப்ப பார்க்கல, மீறுதலை பார்க்கல. சோதரம், அவருக்கு முன்னாக தாழ்த்தின ஒண்ணு ஆகாப்புக்கு, ஆகாப்பு எனக்கு முன்னால தாழ்த்தினான் பாத்தியா? முதல்ல ஜட்ஜ்மெண்ட் சொல்றாரு. வீட்டில் சுவரில் நீர் விடுகிற நாய் முதற்கொண்டு இல்லாம நான் அழிப்பேன்னு சொல்றாரு, அப்படிதானே? அந்த வார்த்தை கேட்ட உடனே ஆகாப்பு தாழ்த்துறான். தாழ்த்தின உடனே அவன் தாழ்த்தினான் பாத்தியா அப்படிங்கிறாரு ஆண்டவர். பார்வோனின் இருதயம் கடினப்பட்டு கொண்டே இருந்ததுனாலதான் அவ்வளவு நிர்பந்தமான நிலை, சங்காரம் அந்த எகிப்தில் உண்டானது. தாழ்த்தினா கர்த்தர் இறங்குவாரு. பெருமை உள்ளவனுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறாரு.
தாழ்மை உள்ளவனுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறாரு. 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 மனத்தாழ்மை இல்லாம மாட்டேன் என்னத்தை ஆண்டவர் கேட்காரு? மாயமில்லாத மனத்தாழ்மையானி தேவனுக்கு முன்னாக நடக்கிறத கர்த்தர் உன்னிலே அவர் விரும்புகிறார். ஷபாலா தூடாபாலா உங்களை உயர்த்துவாரு, உங்களை மேன்மைப்படுத்துவாரு, உங்களை கனப்படுத்துவாரு. ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் ஒண்ணு இல்லைன்னு சொல்லி உங்களை தாழ்த்தி தேவ கரத்துல உங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க. சோதரன் நினைத்து பார்க்க முடியாத மேன்மைகளை ஸ்தானங்களை கர்த்தர் தருவாரு. அதான் நான் உங்களுக்கு செய்தியினுடைய ஆரம்பத்திலே சொன்னேன், எங்க இருந்து எங்க நம்மளை மீட்க வந்திருக்கிறாரு. சில நேரத்தில் சில ஆலோசனைகளை சிலருக்கு கொடுப்போம். கொஞ்சம் இறங்கி போங்க சிஸ்டர், கொஞ்சம் உங்களை தாழ்த்துங்க, இதில் கொஞ்சம் விட்டு கொடுங்க, இதில் என்ன இருக்கு, பிடிச்சிக்கிட்டே இருக்காதீங்க. நான் பிடிச்ச முயலுக்கு தான் 3 காலுன்னு சொல்லாதீங்க. சோதரம் புளியங்கொம்பையே பிடிச்சேன்னு சொல்லிட்டு அந்த பிடியில இருக்காதீங்க. கொஞ்சம் தாழ்மைங்க சோதரம், கொஞ்சம் உங்களை விட்டு கொடுங்க, கொஞ்சம் இறங்குங்கன்னு சொல்லி சில விஷயத்தில் சொன்ன அநேகர் கேட்கறது கிடையாது. 3வது வசனம் அழகா இருக்கு. நம்ம சோத்திர தேவ ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தை பிலிப்பியர் 2:3 படிக்கும் போது, ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். சோத்திர அல்லேலூயா. ஒருவரை ஒருவர் பார்க்கும்போது நம்மளை காட்டில் இவங்க எவ்வளவு கனம் உள்ளவங்க அப்படின்னு அவங்கள கனமா எண்ணணும். சோதரன் அல்லேலூயா. ஏன்னா சில நேரங்களில் நமக்கு இல்லாத கிருபை அவங்களுக்குள்ள இருக்கும், சில டேலண்ட் இருக்கும். சோதரன் ஏதோ வெளி தோற்றத்தை பார்த்து அப்படி இப்படி நம்ம நிதானித்து போறது கிடையாது. சோதரன் நம்மளை காட்டிலும் இன்னொருவரை நம்ம காணும் போது மேன்மையா எண்ணணும், கனமா நம்ம எண்ணணும். பேசும்போது நம்மளோட வயது குறைந்தவங்களா இருந்தாலும் அக்கா அண்ணன் அப்படின்னு சொல்றதுல ஒண்ணு நம்ம குறைஞ்சு போக மாட்டோம். வார்த்தையில பேச்சில நம்ம கனம் பண்ணுகிறவர்களாக இருக்கணும். ஏற்றுக்கொள்ளுகிறதுல, பேசுகிறதுல, தாழ்மையா நடந்து கொள்ளுகிறதுல மற்றவங்க பார்க்கணும் இவங்களுக்குள்ள இயேசு இருக்கிறார் அப்படின்னு நம்மிலே இயேசுவை அவர்கள் காணணும். இந்த உலகத்துக்கு நாம இயேசுவை வெளிப்படுத்த வேண்டும். சோதர இதன் மூலமாக தான் ஒரு பெரிய அறுவடையை, ஆத்ம அறுவடையை நம்ம செய்ய முடியும். அல்லேலூயா. ஒரு வார்த்தைக்கு வார்த்தை நம்ம தாழ்ந்து போறதுல, சகிச்சு போறதுல, பணிந்து போறதுல ஒரு நாள் நம்ம குறைந்து போக மாட்டோம். ஏன்னா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், என் உயர்வு ஒரு மனுஷன் கையில் அல்ல, என் உயர்வு கர்த்தருடைய கரத்தில் இருக்கு. ஏன்னா எவரை உயர்த்தவும் எவரை தாழ்த்தவும் அவருடைய கரத்தினால ஆகும். அவர் ஐஸ்வர்யம் அடைய செய்கிறவர். என் ஆண்டவரை மிஞ்சி எதுவுமே இல்லைங்க. அவரை மிஞ்சி என் வாழ்க்கையில எதுவும் நடப்பதில்லை. யாரைய உயர்வை தடுக்க முடியாது, யாரைய மேன்மையை தடுக்க முடியாது என்கிற உணர்வோட நம்ம நடந்து கொள்ளும் போது நம்ம ஏற்ற காலத்தில் கர்த்தர் உயர்த்துவார். அவருடைய பலத்தை கரத்துக்குள்ள அடங்கி இருந்த அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து நடக்கிற பிள்ளைகளை அந்த வேலை, அந்த நேரம், அந்த டைம் வரும்போது கர்த்தர் வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார். எந்த மனுஷனும் உயர்வை தடுக்க முடியாது. மறைமுகமான எந்த கிரியைகளும் உயர்வை ஒன்று செய்ய முடியாது. நீ கர்த்தரிடத்தில் கிருபையை மட்டும் கேளு. தேசங்கள் அறியப்படத்தக்க நிலையில, அநேகர் காணத்தக்க நிலையில கர்த்தர் உன்னை கண்டிப்பாய் உயர்த்துவார், கண்டிப்பாய் உயர்த்துவார். உன் மன தாழ்மையை கர்த்தர் பார்க்கட்டும். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள் தேவ பிள்ளையே, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. சிலுவையின் மரண பரியந்தமும் தாழ்த்தின அந்த இயேசுவை நோக்கி பாருங்க. அநேக தேவ பிள்ளைகள் இந்த வார்த்தையை கேட்டு ஒப்பு கொடுக்கிறீங்க. உங்களுக்குள்ள இந்த வார்த்தை கிரியை செய்து கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கரத்தினால உன்னை மேன்மைப்படுத்த முடியும், உன்னை உயர்த்த முடியும். உன்னை கனப்படுத்துகிற ஒரு தேவன், அவருக்கு முன்பாக உன்னை வெறுமையாக்கு, உன்னை வெறுமையாக்கு. அவருடைய கிருபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது. அவருடைய கிருபை 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 நம்மளால அல்ல, நம்மளால அல்ல. யோசேப்பை தாழ்ந்த குழியில போட்டாங்க. ஆனா கர்த்தர் அந்த இடத்திலிருந்து அவனை எகிப்து முழுவதுக்கும் அதிபதியாய் கர்த்தர் உயர்த்தினார். ஹல்லேலூயா. அவனை காயப்படுத்தின காயத்தை அவன் மறந்துட்டான், கசப்ப மறந்துட்டான்,
உங்களை உயர்வுக்கு நேராக கர்த்தர் நடத்தும் போது காயப்படுத்தினவருடைய காயத்தை மறந்துருங்க, அந்த கசப்பை மறந்துருங்க. அல்லேலூயா. நினைச்சிருந்தா அவன் அதிகாரத்தை வச்சு அவன் சகோதரர்ல என்னெல்லாம் அவன் செய்திருக்கலாம், ஆனா செய்யல. அவர்களுக்கு ஜீவ ரட்சனை அவன் செய்தான். அவர்களை கொண்டு வந்து எகிப்துல அந்த பஞ்சகாலம் முழு அவங்களை பராமரித்தான். சோதர நல்ல இடத்தை கொடுத்து அவர்களை ஆதரித்தான். சோதர குழியில தள்ளலாம், புறக்கணிக்கலாம், அபாண்டமான பழி சுமத்தலாம், யாருக்கு வேண்டாதுங்கிற நிலையில உங்களை தள்ளப்படலாம். ஆனா அந்த இடத்திலே இருந்து ஆண்டவருக்கு முன்னாக நீங்க எப்படி நடந்து கொள்ளுகிறீங்களோ அதுக்கு தக்கன கர்த்தர் உங்களை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஒன்றை மாத்திரம் இன்றைக்கு இரவு வேளையில தேவ சமூகத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளையே, இந்த நேரலையின் மூலமாய் பார்த்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உன்னுடைய உயர்வை, உன்னுடைய மேன்மையை, உன்னுடைய கணத்தை ஒரு மனுஷனும் தடுக்க முடியாது. கர்த்தருடைய கரத்தில் உன் கணம் இருக்கிறது, உன் மேன்மை கர்த்தருடைய கையில் இருக்கிறது, உன்னை உயர்த்துகிறது தேவ கரத்தில் இருக்கிறது. சோதர அல்லேலூயா. ஈசாக்கின் தேவனுனா, அந்த யாக்கோபி தேவனுனா, ஈசாக்கின் தேவனுனா, அந்த யாக்கோபின் தேவனா, அடிமையாய் போன யோசேப்பு தேசத்து அதிபதியாக்கிய நாமே, அடிமை போன யோசேப்பு தேசத்து அதிபதியாக்கிய நான், என் சமூகம் உன் முன் செல்லோ, ஒன்றுக்கும் கலங்கா உன்னை ஒருபோதோ கைவிடமா. ஆமென். அழைத்த நானே உன்னை ஒருபோதோ கைவிடமா. அழைத்ததோ நானே, ஆடுகள் பின்னால் அந்த தாவீதை அழைத்தது நான், ஆடுகள் பின்னாலைந்த அந்த தாவீதை அழைத்தது நான், அந்த தாவீது வேரிலே கீழையா தூளித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லை. அந்த தாவீது வேரிலே கீழையா தூளித்தவர் தலையை நான் உயர்த்தவில்லையா. என் சமூகம் உன் முன் செல்லோ, ஒன்றுக்கும் கலங்கா உன்னை ஒருபோ கைவிட மாட்டேன். அழைத்தது நான் உன்னை ஒருபோதோ கைவிட மாட்டேன். ஆமென். அழைத்த நானே உன்னை ஒருபோ. ஆவியானவரே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. நான் தானே உன்னை ஒருபோ. மகிமை இறங்குது, தேவ மகிமை. அழைத்த யாருக்கும் அடிமையில்லை நீ எவர். ஆமென். யாருக்கும் நீ எவரிலும் ராஜாவை தல் உன்னை ராஜாவாயா தோ ராஜாதிதா ஜனுனா. ராஜாவை தள்ளி உன்னை ராஜா வயாகோ ராஜா திராஜனுனா. ஏன் சமூகோ உன் முன் செல்லோ, ஒன்றுக்கும் காலங்கா உன்னை ஒருபோ கைவிடமா. ஆமென். ஆமென். தானே உன்னை ஒருபோ கைவிடமா. அழைத்த இதுதான் கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை. சொல்லுங்க ஆமென். இதை நம்ம ஆயுதமா தரித்து கொள்ளணும். ஆண்டவரே
நீங்க எப்படி தாழ்த்துனீங்க ஏசப்பா. சோதர உண்மையை நீங்க வெறுமையாக்கினீங்களே. சோதர தம்மை தாம வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷ சாயலாகி கீழ்ப்படிந்தவராகி மரண பரியந்தமும் தம்மை தாழ்த்தினாரே, சிலுவையின் மரண பரியந்தம். சோதர அல்லேலூயா. சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிலுவை. சிலுவைனா என்ன? நமக்கு அனுமதிக்கப்பட்ட பாடுகள். சோதரம் சத்தமா சொல்லுவோமா அல்லேலூயா. நல்ல கையை வைத்து ஆண்டவரை சோதரம் பண்ணுங்களேன். விசுவாசம் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரலாம், ஆனா பாடுகள் தான் இயேசுவை போல நம்மளை மாற்றும். நீங்க அவரோட கூட பாடுகளை நம்ம சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகை செய்வோம். சொல்லுங்க அல்லேலூயா. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட வருகிறது. சீக்கிரமா இயேசு வரப்போகிறான். சோதரன் அல்லேலூயா. அவர் அப்படி தாழ்த்தினதுனால தான் அடுத்த வசனம் சொல்லுது, எல்லா நாமத்துக்கு மேலாக அவரை பிதாவாகிய தேவன் உயர்த்தினார். அப்ப நம்ம அவருக்கு முன்னால அவருடைய ஜீவிதம் எப்படி இருந்ததோ அதை போல ஆண்டவரே இயேசுவே, ஒரு பாட்டு கூட உண்டு இல்லையா, இயேசுவே உம்மை போலாக எனக்கு என்னது, இயேசுவே உம்மை போலாக வாஞ்சிக்குதே என் உள்ளம். அல்லேலூயா பாடுறோம் இல்லையா. நம்ம இயேசுவை போல மாறணும். அவர் நமக்கு காண்பித்த மாதிரியை நம்ம பின்பற்றணும். அவர் நமக்கு விட்டு சென்ற அந்த அடிச்சுவடை நம்ம பின்பற்றி உம்மை போல என்னை மாற்றும், உம்மை போல வாழ எனக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நம்ம தேவ கரத்துல முழுமையா ஒப்பு கொடுத்து தாழ்த்தணும். சீசர்களுக்கு ஒரு சத்தியத்தை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். அவங்களுக்குள்ள யார் பெரியவன் பெரியவன்ங்கிறதான அந்த சண்டை அடிக்கடி நடந்துகிட்டே இருந்து சின்ன பிள்ளைகள் எல்லாம் தம்மண்டை ஆரவழைச்சிட்டு சீசர்களுக்கு ஒரு சத்தியத்தை சொல்லி கொடுத்தார். இந்த சிறு பிள்ளைகளை போல தாழ்த்தணும். அல்லேலூயா. அவன் தான் பரலோகத்தில் பெரியவனாக இருப்பான். சோதரன் அல்லேலூயா. சின்ன பிள்ளைய போல தாழ்த்துங்க அப்படின்னு சிறு பிள்ளைகளை தம்மண்டை வரவழைத்து அந்த மாதிரியை ஆண்டவர் காட்டி கொடுத்தார். சின்ன பிள்ளைகள் பாருங்க, ஒண்ணுக்கு ஒன்று கொஞ்சம் நேரத்துக்கு முன்னால சண்டை போட்டிருக்கோம், என்னெல்லாமோ பேசியிருக்கோம், ஆனால் அதற்கெல்லாம் மறந்துட்டு அதுகளெல்லாம் கூடி விளையாடிட்டு இருக்கோம். சோதரம் என்ன சொன்னோம், என்ன பேசணும், எதுக்கு அடி வச்சோம், ஒண்ணுமே அதுக்கு தெரியாது. இது என்னைக்கோ வருஷ கணக்கு முன்னால நடந்தது. சொல்லுவாங்க செத்தாலும் அவ கூட பேச மாட்டேம்பாங்க. அல்லேலூயா. செத்த பிறகு எப்படிங்க பேச முடியும், அது பாட்டு கிடக்கும் பாடி. சோதரம் அல்லேலூயா. அதுக்கு முன்னால பேசுங்க. அல்லேலூயா. அதுக்கு முன்னால ஐக்கியப்படுங்க, அதுக்கு முன்னால அன்பா இருங்க. சோதரன் அந்த கிறிஸ்து இயேசுவில் உள்ள சிந்தை நமக்குள்ள வரட்டும். தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளே நோக்குவானாக என்று வேதம் இந்த வசனத்துல தான் எல்லாமே நமக்கு வருகிறது. அந்த ஏக சிந்தை, அந்த ஆவிக்குரிய சிந்தை அணிந்து சோதரன் அப்படிப்பட்ட ஒரு ஜீவிதத்தோடு அனுபவத்தோடு சோதரன் இயேசு எப்படி நமக்கு முன்பாக வாழ்ந்து காண்பித்து இந்த சோதரன் அவருக்கு கொடுத்ததான அந்த சித்தத்தை நோக்கத்தை முடித்து பரலோக மகிமைகளை எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறாரு. சீக்கிரமாய் அவர் நம்மை சேர்க்க வரப்போகிறாரு. அவருக்கு முன்பாக தாழ்மைப்படுகிற பிள்ளைகளை கர்த்தர் உயர்த்த போகிறாரு. அவர்களை கர்த்தர் கனப்படுத்த போகிறாரு. அவர்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போகிறாரு. அவர்களுக்கு அளவில்லாத கிருபையை கர்த்தர் தர போகிறாரு. சோதர சத்தமா சொல்லுங்க அல்லேலூயா. மாயமான தாழ்மை அல்ல, மனதுல மனத்தாழ்மை என்கிற நிலையோடு நடை உடை பாவனை பேச்சு வார்த்தை செய்கை கிரியைகள் எல்லாவற்றிலும் நான் கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவராக ஒரு பிரதிஷ்டை உள்ள வாழ்க்கை, ஒரு அர்ப்பணிப்பு உள்ள வாழ்க்கை, மனுஷனுக்கு முன்னால ஒரு தெய்வீகமான நிலைப்பாடோட நம்ம வாழும்போது ஜீவிக்கும் போது நம்மை ஆண்டவர் உயர்த்துகிறவராக இருக்கிறாரு. சோதரி என்னை உயர்வை அவங்க தடுத்துருவாங்க, இவங்க தடுத்துருவாங்க, ஏதாவது ஒன்று சொல்லி அவங்க எங்களுக்கு விரோதமாக வந்துடுவாங்க, செயல்பட்டுருவாங்க. ஆண்டவரை மிஞ்சி ஒன்றும் உங்கள் வாழ்க்கையில் நடக்காது. உங்களுடைய ஸ்தானத்தில் உங்களுக்குன்னு ஒரு இடத்தை கர்த்தர் குறித்து அதை யாரும் எடுக்கவே முடியாது. நீங்க தைரியமா யோபுவை போல சொல்லலாம், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். எல்லா சத்தமா சொல்லுங்க இந்த வார்த்தையை, எனக்கு குறித்திருக்கிறத சொல்லுங்க, எனக்கு குறித்திருக்கிறத அவர் நிறைவேற்றுவார். உங்களை அந்த இடத்துல அந்த ஸ்தானத்துல உயர்த்தணும்னு கர்த்தர் சித்தம் கொண்டுட்டார்னா அதை ஒருத்தராலும் தடுக்க முடியாது. ஆனா நம்மகிட்ட இருக்க வேண்டியது ஒன்னே ஒண்ணு, நாம தாழ்மையாய் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா. இயேசுவின் மாதிரியை அடிச்சுவடை நாம் பின்பற்றுகிறவர்களாக காணப்படணும். அப்படிப்பட்டதான ஜீவிதம் உடையவர்களாக நம்ம வாழும்போது ஜீவிக்கும் போது மேன்மைக்கு முன்னானது சோதர தாழ்மை.
தாழ்மை உள்ளவர்களுக்கு அவர் கிருபை அளிக்கிறார். தாழ்மை உள்ளவனை அவர் நோக்கி பார்க்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. நல்ல கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நான் உம்மை பின்பற்றி வர நான் ஆயத்தமா இருக்கிறேன். நீர் எந்த மாதிரி எந்த பாதை எனக்கு காமிச்சிங்களோ அதை நான் தொடர ஆசையா இருக்கிறேன். பவுல் சொன்னது போல ஆசையாய் தொடருகிறேன். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆசையா தொடர்றேன் ஏசப்பா. நான் உம்மை போல வாழணும், ஜீவிக்கணும். அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க ஏசப்பான்னு சொல்லி நம்ம ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? எல்லாரும் அப்படி இருக்கிற இடத்துல முழங்கால் போடுவோமா? அப்படியே தேவ சமூகத்தில். அவருடைய கிருபை பெரியதுங்க. பூமிக்கு வானம் எவ்வளவு உயரமா இருக்கிறதோ தமக்கு பயந்து இருக்கிற பிள்ளைகள் மேல் அவருடைய கிருபையும் அவ்வளவு பெரியதா இருக்கிறது. ஓ ராஜா, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே வெறுமையாக்கி சிலுவையின் மரண பரியந்தமும் ஆண்டவரே தாழ்த்தி நீங்க ஆண்டவரே அந்த அனுபவத்தை எனக்கு தாங்கப்பா. அந்த ஒரு நல்ல ஜீவிதத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அதனால நீர் எல்லா நாமத்துக்கு மேலாக நீர் உயர்த்தப்பட்டு வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் எல்லாருடைய முழங்காலும் முடங்கி எல்லா நாவுகளும் அறிக்கை பண்ணும்படிக்கு எல்லா நாமத்திற்கு மேலான நாமத்தை பிதாவாகிய தேவன் உமக்கு தந்தர்லினாரே ஆண்டவரே. உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை வெறுமையாக்குகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்க நீர் வந்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய ஆணிப்பட்ட தரும்புள்ள கரம் உங்க பிள்ளைகளை தூக்கி எடுக்கிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். கிருபையை தாங்க ஆண்டவரே. கேளுங்க கேளுங்க கேளுங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே, உம்மை எவ்வளவோ பாடுகளை படுத்தினாங்க, உம்மை எவ்வளவோ ஆண்டவரை வேதனைப்படுத்தினாங்க. சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கும் போது அவர்களை ஆண்டவர் மன்னித்தீரே ஆண்டவரே. அவர்களுக்கு நீர் நன்மையை செய்தீரே. சத்துருக்களை ஆண்டவர் சிநேகித்தீரே. அவர்களிடத்தில் நீர் அன்பாயிருந்தீரே. அந்த தெய்வீகமான அனுபவத்தை, அந்த தெய்வீகமான ஜீவிதத்தை எங்களுக்கும் தாரு ஆண்டவரேன்னு கேளுங்க. ஒப்பு கொடு தேவ பிள்ளை, ஒப்பு கொடு. உன்னை வேதனைப்படுத்தின அந்த வேதனையை நீ மறந்துரு. உன்னை காயப்படுத்தினவங்களுடைய காயத்தை நீ மறந்துரு. நீ அவர்களை நேசி, நீ அவர்களிடத்தில் நீ அன்பு கூறு. இதுதான் கிறிஸ்துவின் பிரமாணம். நமக்கு ஆண்டவர் காண்பித்த மாதிரி அதுதான். அவர் நமக்கு வைத்து போன அடிச்சுவடு அதுதான் தேவ பிள்ளையே. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம் தாழ்த்துகிறோம். ஊடாபாலா ஹந்தாரா தூராபா ஷகராபாலா எல்லா தேவ பிள்ளைகளும் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். தேவ கரத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எங்களை முற்றிலுமாய் உம்முடைய கரத்தில் தாழ்த்தி வெறுமையாக்குறோம் ஆண்டவரே. நாங்கள் உமக்கு முன்பாக ஒன்றும் இல்லை ஆண்டவரே, ஒன்றுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. இயேசு, அநேக தேவ பிள்ளைகள் முடைக்கப்பட்ட இருதயத்தோட, நொறுக்கப்பட்ட இருதயத்தோட ஜீவிதத்தை உணர்ந்து ஆண்டவருக்காக வாழுவேன் என்று ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கீங்க. உங்க மேல அவருடைய பரிபூர்ண கிருபை இறங்கி கொண்டே இருக்குது. அவருடைய பரிபூர்ண கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது. ஓ ராபாலா ஹந்தரா தூடாபாலா. ஓ, அவருடைய கிருபை அவர் உங்களுக்கு தருகிறார். அவருடைய கிருபையை உங்களுக்கு தருகிறாரு. பலவீனமா இருக்கலாம், அந்த கிருபை உங்களை தாங்கும். ஓ, ஆக்கினை தீர்ப்புக்கு ஏதுவான சூழ்நிலையா இருக்கலாம். நோவாவுக்கு கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைத்தது போல கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு அவருடைய கிருபையை கர்த்தர் கிடைக்க பண்ணுகிறாரு. ஆண்டவருக்கு முன்னாக தாழ்மைப்படுங்க, கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்க. இருதயத்தை கடினப்படுத்திக் கொண்டே இருக்காதீங்க. எவ்வளவு வசனங்களை கேட்டாச்சு, எவ்வளவு சத்தியங்களை நம்ம அறிஞ்சிட்டோம். இன்னும் நம்ம மனப்பூர்வமாக தவறு பண்ணி கொண்டு நம்முடைய மாம்சமும் மனமும் விரும்பினது போல நாம ஜீவிப்போம் என்று சொன்னால் எப்படி கர்த்தர் நமக்காக கிரியை செய்ய முடியும்? ஆண்டவரே, நான் உமக்காக வாழுவேன், உம்முடைய சுத்தத்தை நான் செய்வேன். எனக்கு உம்முடைய கிருபையை தாரு ஆண்டவரே. உம்முடைய வல்லமை எனக்கு தாரு, உம்முடைய அபிஷேகத்தை எனக்கு தாரு. இன்னும் என்னை அதிகமாய் பலப்படுத்துங்க. இன்னும் அநேகருக்கு என்னை ஒரு ஆசீர்வாதமான ஒரு பாண்டமாய் என்னை மாற்றுங்க என்று சொல்லு, என்னை வணங்க என்று சொல்லு. அவருடைய கிருபைக்கு ஓ உன்னை ஒப்புக்கொடு. நீ தாழ்த்து நின்று அவருடைய கிருபை அப்படியே உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது, உங்களை நிரப்பி கொண்டு இருக்கிறது. அநேகர் மேல ஆண்டவருடைய கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது. உன்னை பார்க்கும்போது ஒரு தூதன் சொல்லுவான், அவன் வீட்டுக்குள்ள வந்து உன்னை வாழ்த்துறவங்க சொல்லுவாங்க, நீ கிருபை பெற்றவள், நீ கிருபை பெற்றவள் என்று சொல்லுவாங்க. நீ கிருபை பெற்றவள், உன் மேல ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு பெரிதா இருக்குன்னு சொல்லு. உன் மேல இருக்கிற தேவ கிருபையை அறிந்து கொள்வார்கள்.
ஓரா பாலா ஹத்தர நகர தூட பர ஹத்தர ரபல பலா ஓ ரிபாலபா சந்தர பல பல பலபா. அவருடைய கிருபை 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 ஊற்றப்படுகிறது. கிருபையும் சத்தியமும் ஒன்றே ஒன்று முத்தம் செய்யும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவ வல்லமை 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 ரீகா பாலா தூட பாலபா. உன் உயர்வு ஆண்டவருடைய கரத்தில் இருக்கிறது. உன்னை மேன்மைப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். ஆமை உன்னை ஐஸ்வர்யம் செய்ய அவருடைய கரத்தினால ஆகும். இன்னும் உன்னை கனப்படுத்த அவருடைய கரத்தினால ஆகும். ஆமென் ஆமென். தாழ்த்துங்க தாழ்த்துங்க தாழ்த்துங்க. ஆண்டவருக்கு முன்பாக மேட்டுமையான சிந்தை உடையவர்களா இராதீங்க. ஹல்லேலூயா. எனக்கு என்ன தெரியுங்கிற நிலையில இருக்காதீங்க. தாழ்த்துங்க 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 தாழ்த்துங்க. தாழ்ந்த சிந்தை உள்ளவர்களிடத்தில் ஞானம் உண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தாழ்த்துங்க தாழ்த்துங்க தாழ்த்துங்க. தேவனுக்கு முன்பாக தாழ்த்துங்க. மன தாழ்மை அல்லாமல் வேற என்ன ஆண்டவர் உங்களிடத்தில் கேட்கிறார்? உங்களிடத்தில் வேற என்ன ஆண்டவர் கேட்கிறாரு? தாழ்மைப்படுங்கள் தாழ்மைப்படுங்கள். கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை மேன்மைப்படுத்துவார். உங்களை கனப்படுத்துவார். ஒரு யோசேப்பை தானியேலை உயர்த்தின தெய்வம் ஊடா பால ஹந்தரபா. ஓ மகிமை இறங்குது. ஓரா பால பாலபா. ஆண்டவருக்கு முன்பாக வெறுமையாக்கி தங்களை தாழ்த்தி, என்னுடைய சுய ஞானம் புத்தி அல்ல, என் விவேகம் அல்ல, என் பணபலமோ ஆள்பலமோ அதிகார பலமோ ஒண்ணு அல்ல, ஆண்டவரே நான் ஒண்ணுமே இல்லை என்று சொல்லி சுய உங்களிலே உடையட்டும். தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகள் மேல கர்த்தருடைய பரிபூர்ண கிருபை அநேகர் மேல தேவ கிருபை பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை பொழிந்தருளப்பட்டு கொண்டிருக்கிறது. அநேகர் மேல ஒரு விசேஷித்த ஒரு தேவ கிருபை இறங்கி கொண்டிருக்கிறது. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் உன்னை பயன்படுத்த போகிறார். ஆண்டவர் உன்னை உயர்த்தி அநேகருக்கு ஆசீர்வாதமாய் உன்னை மாற்ற போகிறார். ஓ ரிகா ராகா ராதா ராமா ஷாரா தீடா பாலா ஹத்துடா துடா பாலா. ஒப்பு கொடுங்க ஒப்பு கொடுங்க. கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை கர்த்தருடைய கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடோ தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுட நம்பல மூட வாழ் அது போதுமே. சுகமுட நம்பல மூட சேவை செய்ய கிருபை தாரும். அர்ப்பணிப்போ. சேவை செய்ய கிருபை தாருமே. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. தாழ்மை உள்ளவரிடம் தங்கிடுதே கிருபை. வாழ்நாளெல்லாம் அது போதுமே. சுகமுடன் தம்பலமுடன் சேவை செய்ய கிருபை தாருமே. சேவை செய்ய கிருபை தாருமே. தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே. இன்னும் தேவை கிருபை தாருமே. ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை. ஒன்றை ஒன்று சந்திக்கும் சத்தியமும் கிருபை. என்
காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே கர்த்தர் வெளிப்படும் நான் அழித்திடும் கிருபை கர்த்தர் வெளிப்படும் நான் அழித்திடும் கிருபை காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே காத்திருந்தே அடைந்திடவே இயேசுவே உம்மை சந்திக்கவே இரக்கமாய் கிருபை தாருமே இரக்கமாய் கிருபை தாருமே தம் கிருபை பெரிதல்லோ எம் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. நல்ல கைகளை கொட்டி கர்த்தருடைய நாமத்தை எல்லா தேவ பிள்ளைகளும் மகிமைப்படுத்துங்க. ஆண்டவர் அதிகமா இன்றைக்கு கிருபையை தந்து கொண்டிருக்கிறார். தாழ்மை உள்ளவர்களிடத்துல தங்கிடுகிற கிருபை, அந்த கிருபை உன்னை அதிக ஆசீர்வாதத்துக்குள்ள கொண்டு செல்லுகிறது, மேன்மைக்குள்ள கொண்டு செல்லுகிறது, உயர்வுக்குள்ள கொண்டு செல்லுகிறது, இன்னும் மேன்மையான ஸ்தானங்கள்ல உன்னை கொண்டு நிறுத்த போகுது. அந்த கிருபையை ஆண்டவர் தருகிறார். விசேஷித்த கிருபை சில தேவ பிள்ளைகள் மேல ஆண்டவருடைய விசேஷித்த கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது. பனி போல பனி போல பனி போல பனி போல பனி போல புல்லின் மேல பெய்கிற பனியை போல தேவ கிருபை இறங்கி கொண்டே இருக்கிறது, இறங்கி கொண்டே இருக்கிறது. சபை மேல தேவ கிருபை, தேவ கிருபை கர்த்தரை நம்பி இருக்கிற பிள்ளைகளை அவருடைய கிருபை சூழ்ந்து கொள்ளுகிறது. ரீகா பாலா ஷாதா ராபா. ஆண்டவரே, இந்த 40வது நாள் இந்த விசேஷித்த ஜெபத்தை ஆராதனைய செய்தி வேலையை ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். உங்க நாமத்தை நாங்க இணைந்து ஒருமித்து மகிமைப்படுத்த கிருபை தந்ததுக்காக ஸ்தோத்திரம். பிரயாணங்களில் எல்லாம் கர்த்தர் கூட இருந்தீங்களே ஸ்தோத்திரம். மிகுந்த பிரயாசத்தோடு எதிர்பார்ப்போடு வைக்கப்பட்டிருக்கிற இந்த கூட்டங்கள் ஒவ்வொரு நாளையும் கர்த்தர் பொறுப்படுத்தி கொண்டதுக்காக ஸ்தோத்திரம். நம்முடைய தாசன குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். தேவ மக்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்காக நமக்கு ஸ்தோத்திரம். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக செய்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கிருபை வரங்களை தந்து உங்க பிள்ளைகளை நீர் ஆசீர்வதித்து உயர்த்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். இன்னும் உம்முடைய ஆலோசனைகளை, இன்னும் உம்முடைய வெளிப்பாடுகளை, உம்முடைய திட்டங்களை தந்து நடத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இந்த 40வது நாள் இந்த ஜெப நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தந்ததுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த கூட்டத்தின் துவக்கம் முதல் முடியும் மட்டும் அப்படி திவ்ய பிரசன்னத்தினால நம்மோடு இருந்து நம்மை காத்த ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஊழியத்தை கர்த்தர் இன்னும் ஆசீர்வதித்து பெருக செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம். இந்த நேரலையின் மூலமாய் தேசத்தின் பல பாகங்கள் இருந்து கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொருவருக்குள்ளையும் தொடர்ந்து கர்த்தர் கிரியை செய்யும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தருடைய தாசருடைய குடும்பங்களையும் கர்த்தர் அதிகமாய் ஆசீர்வதிக்கும்படியாய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அவருடைய வருகைக்கு நம்மை ஆண்டவர் ஆயத்தப்படுத்துகிற கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். எல்லா பரிசுத்தவான்கள் தேவ மக்களுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்மை சமாதானத்தோடு ஆண்டவர் அனுப்பும்படி சித்தம் கொண்டதுக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா, குமாரன், பரிசுத்தாவியாகிய கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, அன்பின் பரலோக பிதாவே, என் சர்வ வல்லமுள்ள தேவன், எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர், இந்த மனுக்குலத்தின் மீட்புக்காக எங்களை மீட்கும்படி பரலோகத்தின் மகிமையை விட்டு இறங்கி அடிமையின் ரூபம் எடுத்து தம்மை தாமே வெறுமையாக்கி மனுஷ சாயலாகி ஆண்டவரே சிலுவையின் பரியந்தமோ ஆண்டவரை கீழ்ப்படைந்தவராய் தாழ்த்தினீர். ஆண்டவரே, அப்படிப்பட்டதான மாதிரி எங்களுக்கு காண்பித்து அடிச்சுவடுகளை வைத்து போயிருக்கீங்க. நாங்கள் உம்மை ஃபாலோ பண்ணி பின்பற்றி உம்மை நாங்கள் மாதிரியாக எடுத்து உம்மை நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய ஜீவிதமாக எங்களை மாற்றுகிற உம்முடைய அன்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவருக்குள்ளும் ஜீவிதம் மாறுதல் அடையட்டும். இயேசுவை போல ஒவ்வொருவரும் மாறட்டும். சத்தியங்களை கேட்கிறவர் மாத்திரம் அல்ல,
ஏதோ இந்த நாட்களில் எங்கள் கடமைக்கு நாங்கள் இந்த கூட்டங்களை நடத்தினோம் என்கிற நிலையில் அல்ல, தொடர்ந்து ஜீவிதங்களில் ஒவ்வொரு வசனமும் வார்த்தையும் பிரசங்கிக்கப்பட்டதான ஒவ்வொரு சத்தியங்களும் தொடர்ந்து கிரியை செய்து 100 மடங்கு பலன் கொடுக்க போறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த கோலிலேண்ட் டிவி ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஜோஸ் பாஸ்டர் பலப்படுத்துங்க. அவருடைய குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. விசுவாச மக்கள் குடும்பங்கள் இந்த ஊழியத்தில் இணைந்து பாடுபடுகிற செயல்படுகிற எல்லா பரிசுத்தவான்கள் தேவ மக்கள் எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எல்லாம் கர்த்தர் ஆசீர்வதித்ததுக்காக ஸ்தோத்திரம். உம்மை பாடி துதித்து உம்முடைய நாமத்தை உயர்த்த கர்த்தர் கிருபை பாராட்டினதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவித்து உம்மை போல எங்களை நீர் மாற்றி உம்முடைய வருகைக்கு எங்கள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துங்க. எங்களுடைய உயர்வு, எங்களுடைய மேன்மை, எங்களுடைய கனம் எல்லாம் உங்க கரத்தில் இருக்குது. நாங்க உமக்கு முன்பாக மனத்தாழ்மையாய் நடந்து ஆண்டவரே உம்முடைய நன்மைகளை, உயர்வுகளை, ஆசீர்வாதங்களை, மேன்மைகளை, கிருபைகளை பெற்றுக்கொள்ள கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். அப்பிரயோஜனமான ஊழியக்காரங்க, உங்க கடமையை மட்டும் நாங்க செய்திருக்கிறோம். எங்களில் ஒன்று இல்லப்பா, தாழ்த்துகிறோம். உங்க பிள்ளைகள் யாவரையும் சமாதானத்தோடு அனுப்பும். இந்த ஊழியத்தை கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணும். தொடர்ந்து பிரயாணங்களிலே கூட இருக்கும். எல்லா துதி கன மகிமை யாவையும் உமக்கு செலுத்துகிறோம். நேரில் மூலமாய் கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதியும். தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இயேசுவின் மூலம் ஜெபங்கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் இன்றும் என்றும் சதா காலங்கள் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமென். ஜெயம் கொடு தேவனுக்கு கோடி கோடி வாழ்வழிக்கோ இயேசு ராஜாவுக்கு வல்லாலெல்லாம் ஸ்தோத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.